Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th Mathsல Relations Functionsல exercise number 1.3ல sum 2 பார்க்கலாம். Question பாருங்க. x3468 determine whether the relation R x f of x such that x belongs to x. So f of x equal to x square plus 1. So it is a function from x to n அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் இதே சேம் என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா? ஸோ எக்ஸிலிருந்து என் எக்ஸ்னா என்னன்னா நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும். இப்போ எக்ஸிலிருந்து ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா அது சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு எக்ஸு. ஸோ இந்த எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு என்னது? எக்ஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ 3468. இப்போ பார்க்கலாம் இருங்க, ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதுகிறேன். ஸோ எக்ஸு ஒய்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸு பிலாங்ஸ் டு எக்ஸு 34, எக்ஸ் வந்து 3468. ஸோ 3468. ஸோ அப்போ அந்த ஒய்ங்கிறது என்ன? ஒய்ங்கிறது இந்த எஃப் ஆஃப் எக்ஸு தான் நம்மளுக்கு ஒய். ஸோ எஃப்வுடைய ரிலேஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இதோட நிழல் உரு தான் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அதை நம்ம ஒய்ன்னு இப்போ எடுத்து எழுதலாம். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த ஒய் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் நம்மளுக்கு என்னவா கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னாக இருக்கணும். ஸோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிறது 3யாக இருக்கும்போது 3 அப்படின்னு இருக்கும்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ நமக்கு 3 3s are 9, 9 + 1 10. ஸோ இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சம் எழுதலாம். ஸோ இதுதான் கிவன். இதில் நம்ம எக்ஸு, ஸோ எக்ஸு 3 4 6 8. ஸோ இதுதான் எக்ஸு. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கணுங்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதை வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸு 3யாக இருக்கும்போது ஸோ இப்போ எக்ஸு 3 அப்படின்னு இருக்கும்போது அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸு ஸோ இந்த எக்ஸுங்கிறதுக்கு பொதுவாக என்ன எழுதணும்? 3 எழுதணும். ஸோ எக்ஸுங்கிறது 3யோட வேல்யூ தானே நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸுங்கிறது 3ன்னு எழுதிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் நமக்கு 3 எடுத்திருக்கோம். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 3s are 9, 9 + 1 is 10. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 4 அப்படின்னு இருக்கும்போது அப்போ நம்ம எஃப் ஆஃப் 4 அப்படின்னு எடுத்துட்டா அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 4 4s are 4 × 4, 4 4s are 16, 16 + 1 17. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு 6 அப்படிங்கும்போது நமக்கு எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 6 6 are 36 + 1 37. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8னா ஸோ எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 8 8s are 64 + 1 65. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸு 3, எஃப் ஆஃப் எக்ஸு 10. ஸோ எஃப் எக்ஸு 4, எஃப் ஆஃப் எக்ஸ் 17. ஸோ எக்ஸு 6னா எஃப் ஆஃப் எக்ஸு 37. ஸோ எக்ஸ் 8ஆக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸு 65. ஸோ 8 65.
ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஸோ இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். ஸோ எக்ஸிலிருந்து என், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு நேச்சுரல் நம்பருக்கு போகிறது ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் வந்து இப்போ 3 4 6 8னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ 3க்கு 10 17 37 65 இல்லைங்களா? ஸோ இப்போ இது 3 10 4 17 6 ஸோ 8. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ எல்லா ஒரு உறுப்புக்குமே நிழல் உறுப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஏன்னா இது நேச்சுரல் நம்பர் தானே. இப்போ 1லேருந்து ஸோ எல்லா நம்பருமே இதில் வரும். அப்போ நம்ம இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு மேட்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ நேச்சுரல் நம்பருக்கு இது ஒரு சார்பு அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எஸ் it is a function from x to n. From x to n. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.